இப்போ நம்ம வந்து சந்திரன் எடுத்துப்போம். இப்போ நம்ம சந்திரன் எடுத்தோம்னா அரிசி, சந்திரன் வந்து அரிசிக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம். ஈவன் வந்து பார்த்தோம்னா உப்புமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் தான். உப்பு வந்து மகாலட்சுமி நம்ம வந்து சொல்றது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கடலிலிருந்து வந்தது, கடலிலிருந்து வந்தது அப்படின்னு வாட்டர் எலிமெண்ட். உப்பு வந்து வாட்டர் எலிமெண்ட். அரிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு உண்டானது அப்படின்றதுனால அரிசிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சந்திரனுக்கும் சரி சூரியனுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம மூதாதையர்கள் கொடுத்து வைத்தார்கள் வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த ஒரு உப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கிறோம். உப்பு அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் இதை வந்து சுக்கரன் சொல்லி பண்ணியாச்சு. சுக்கரன் மட்டும் கிடையாது, சந்திரன் பிரைமரி, அதுக்கப்புறம் சுக்கரன். ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது பார்க்கடலிலிருந்து வந்தது, மகாலட்சுமி வரும்போது அது மாதிரியான ஒரு முறையாக அதுக்கு முன்னாலே வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு முதல் எடுத்தோடனே ஜேஷ்டா தேவி தோன்றினால் அது மாதிரி ஒவ்வொருத்தராக தோன்றுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு தானியங்களாக வருகின்றன, உப்பு வருது, அது மாதிரிலாம் வருது அப்படின்னு. அப்புறம் கடைசியாக வந்து மகாலட்சுமி வராது. அப்படிதான் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து அதை வந்து சுக்கிரனுடைய அம்சமாகவும் பார்க்குறோம். கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. அது இன்னொன்று வந்து நேச்சுரல் விஷயம், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எலுமிச்சை ஆகட்டும் அல்லது வந்து இதாகட்டும், இது எல்லாமே ஒரு இதை பண்ணக்கூடியது. இன்னொன்று வந்து சிலதெல்லாம் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். நாம் வந்து அந்த எல்லா காலத்துலையுமே நமக்கு வந்து ஒரு கோழியவோ ஆட்டையோ நம்ம வெட்டிக்கிட்டு இல்லை. இப்போ வந்து அஸ்வமேத யாகம்னு சொல்கிறாங்களே, அதுவே அர்த்தம் வேறு. அதை நான் பேச ஆரம்பித்தேன்னா ஒரு மணி நேரம் இன்னும் போயிடுன்னு வைங்களேன். அதனால் இந்த அந்த அஸ்வமேத யாகத்தை வைத்து சில தரப்பினரையும் சரி இந்த தெய்வங்களையும் இழுத்து பேசக்கூடிய சில இழிமனிதர்கள் இருக்கிறார்கள். அது வேறு. அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போனோம்னா அது ரொம்ப பெருசாக போயிடும். இது எல்லாமே வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக தான் சொன்னாங்க. ஒரு பூசணிக்காயை வந்து வெட்டுறது அப்படின்றது இந்த ஒரு பலிக்கு சமானம், இந்த ஒரு எலுமிச்சையை வெட்டுவது இந்த ஒரு பலிக்கு சமானம் அப்படின்ற மாதிரியான சமானமாக சொன்னது வந்து மக்களுக்கு பசியும் எடுக்குதே, அப்போ வெட்டிட்டு சாப்பிடவும் செஞ்சுட்டு நம்ம இதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது அப்படியே கண்டினியூஸாக வந்து கடவுளுக்கு அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து எதையும் இந்த வெட்டினா இந்த பலி அப்படின்னு கேட்கல. அந்த பலி வந்து அந்த ரெப்ரசன்டேஷன், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் பலியாக இருந்ததுன்னு வச்சுருங்க. அதுபடி தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லாமே.